ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல். ஆடி மாதம் பிறக்க போகுதுங்க. ஆடி மாதம்னாலே நமக்கு என்ன ஞாபகம் வரும்? அம்மன் கோவிலில் ஒலிக்கிற அம்மன் பாடல்கள், கூழ் ஊத்துற திருவிழா, அப்புறம் ஆடி தள்ளுபடி, இது தானே. ஆனால் இந்த ஆடி மாதத்தோட முதல் நாளில் செய்ய வேண்டிய பலரும் அறியாத, ஏன் யாருக்குமே தெரியாத ஒரு ரகசிய ஆன்மீக அறிவியல் உங்களுக்கு தெரியுமா? அன்னைக்கு நம்ம சமையல் அறையில் செய்கிற ஒரு சின்ன மாற்றம் உங்கள் வீட்டு வறுமையை ஓட ஓட விரட்டுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டு பணப்பெட்டியில் லக்ஷ்மி கடாட்சத்தை வற்றாமல் நிலைக்க வைக்கக்கூடிய ஒரு ரகசிய தாந்திரிக குறிப்பையும் இந்த வீடியோட கடைசியில் சொல்ல போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வர்றீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ விஷயத்துக்கு வருவோம். இந்த வீடியோ என்னுடைய பழைய வீடியோங்க. எப்படி செய்யணும் அப்படின்றத சொல்கிறேங்க. விஷயத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான உண்மையை நாம் தெரிஞ்சுக்கணும். பொதுவாக ஆடி மாதம்னாலே சுப காரியங்கள் செய்ய மாட்டாங்க. அதனால் இது ஒரு பீடை மாதம் அப்படின்னு ஒரு சிலர் நம்மக்கிட்ட தவறான கருத்துக்கள் சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஆன்மீக ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் பார்த்தா ஆடி மாதம் அப்படின்றது மிக உயரிய சக்தி மாதம், அம்மனுக்குரிய மாதம். சூரியன் தட்சணாயன புண்ணிய காலத்தில் நுழையிற காலம் இது. இந்த மாதத்தில் பூமியில் பெண் தெய்வங்களுடைய, அதாவது ஆதிசக்தியோட ஆற்றல் ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதனால தான் இந்த மாதத்தில் வர வெள்ளிக்கிழமைகளில் அம்மன் வழிபாடு செய்யும்போது மற்ற மாதங்களை விட 10 மடங்கு கூடுதல் பலன் நமக்கு கிடைக்கும். அதே போல் ஆடி மாதத்தில் வர செவ்வாய்க்கிழமையும் ரொம்ப 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 விசேஷங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஊரில் இருக்கிற அம்மன் கோவிலில் ஆடி மாத திருவிழா எப்படி நடக்கும்? உங்கள் ஊர் மாரியம்மன் அல்லது துர்க்கை அம்மன் கோயிலோட பேரை இப்போவே கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்ப்போம் எந்த ஊர் அம்மன் பக்தர் அதிகமாக நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இந்த வருஷம் ஆடி 1ஆம் நாள் என்னைக்கு பிறக்குது தெரியுமா? வர ஜூலை 17 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தாங்க பிறக்குது. ஆடி பிறப்பே மங்களகரமான வெள்ளிக்கிழமையில் வர்றது ஒரு மிகப்பெரிய விசேஷம். அன்னைக்கு காலையில் ரொம்ப எளிமையாக நம்ம எப்படி வழிபாடு செய்யணும்னு முதல்ல பார்ப்போங்க. பொதுவாகவே வெள்ளிக்கிழமை வழிபாடு செய்யணும் அப்படின்னா வியாழக்கிழமையே நம்ம பூஜை ரூம்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருவோம். இது ஆடி மாதம் பிறப்பு அப்படின்றதுனால முன்னாடியே பூஜை ரூம் டீப் க்ளீன் பண்ணுறதெல்லாம் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் அதிகாலையிலே எழுந்து குளிச்சுடுங்க. குளிச்சுட்டு வாசல் தெளித்து அழகாக கோலம் போட்டு நிலவாசலுக்கு மஞ்சள் குங்குமம் பூசி முடிஞ்சால் மாவிளை தோரணம் கட்டுங்க. அதில் ஒரு வேப்ப இலையாவது கண்டிப்பாக கட்டணுங்க. ஏன்னா ஆடி மாதம் அப்படின்னாவே ஆடி மாதத்துக்கும் வேப்பிலைக்கும் அப்படி ஒரு தொடர்புங்க. நிலவாசலை தான் மகாலட்சுமி உள்ளே வர இடம். அது மட்டுமே இல்லாமல் குலதெய்வங்களும் அதிதேவதைகளும் வாசம் செய்கிற இடம் நிலவாசல். நிலவாசலை எப்பவுமே சுத்தமாக வச்சுக்கோங்க. நிலவாசலை தீபம் ஏற்றும் போது 2 வேப்பிலை வச்சு அதுக்கு மேலே அகல் தீபம் வச்சு தீபம் ஏற்றுங்க. ஒரு எலுமிச்சம்பழம் கிடைச்சிது அப்படின்னா அதை நல்லா சுத்தமாக கழுவிட்டு நிலவாசலை தீபம் ஏற்றுறோம் பார்த்தீங்களா, அந்த தீபத்துக்கு முன்னாடி வச்சுடுங்க. தீபம் குளிர்ந்ததுமே அந்த லெமனை கட் பண்ணி ஒரு பக்கம் மஞ்சள் ஒரு பக்கம் குங்குமம் பூசி நிலவாசலில் 2 பக்கமாக வச்சுருங்க. ஆடி முதல் நாள் இந்த எலுமிச்சம்பழத்தை அம்மனை வேண்டி நம்ம வாசலில் வைக்கும்போது இந்த ஆடி மாதம் முழுவதுமே அம்மன் நம்ம கூடவே இருப்பாங்க அப்படின்றது ஒரு நம்பிக்கைங்க. நம்பிக்கை இருக்கிறவங்க செய்யுங்க. பூஜை அறையில் வழக்கம் போல் தீபம் ஏற்றி உங்கள் குலதெய்வத்தையும் துர்க்கை அம்மனையும் மாரியம்மனையும் மனசார நினச்சி தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. நெய்வேத்தியத்திற்கு ரொம்ப ஆடம்பரமாக எதுவும் செய்ய வேணாங்க. எளிமையான தேங்காய் பால் பாயசம், சர்க்கரை பொங்கல், அதோட தேங்காய் பழம், வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம் வச்சா போதும். இது எதுவுமே செய்ய முடியலைன்னா கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. ஒரு கிளாஸ் பால், காய்ச்சின பசும்பாலோ, இப்போ பசும்பால் கிடைக்கிறது கூட பெரிய விஷயமா இருக்குங்க. பேக்கெட் பால் கூட காய்ச்சிடுங்க. அதில் ஒரு ஏலக்காயும் ஒரே ஒரு பிஞ்சு, ஒரே ஒரு துளி பச்சை கற்பூரமும் சேர்த்துட்டு வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் வச்சு கூட நெய்வேத்தியம் பண்ணிக்கலாங்க. நெய்வேத்தியம் படைக்கிறது, சாமி கும்பிடுறது, அது எல்லாமே நம்மளுடைய விருப்பம்தாங்க. எதுவும் கட்டாயமாக செய்யாதீங்க. உங்களுக்கு மனசுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்க. எளிமையாக தீபம் ஏற்றி கூட வழிபாடு செய்யலாங்க. வீட்டில் மகாலட்சுமி தாயார் சிலை இருந்ததுன்னா அதுக்கு அபிஷேகம் பண்ணிக்கலாங்க. ஒரு அபிஷேகம், பால் அபிஷேகம் பண்ணிவிட்டு அழகாக அலங்காரம் பண்ணிவிட்டு அவங்கள உட்கார வச்சு வழிபாடு செய்யலாங்க. அன்னைக்கு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற சுமங்கலி பெண்களுக்கு குங்குமம், மஞ்சள் போன்ற மங்கள பொருட்களை கொடுங்க. இது உங்களுக்கு அஷ்டலக்ஷ்மிகளுடைய அருளை பெற்றுத்தருங்க. இது ஆடி மாதம் முதல் நாள் வெள்ளிக்கிழமை தான் செய்யணும்னு கிடையாதுங்க. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையே அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க தீபம் ஏற்றி முடிச்சிட்டிங்க அப்படின்னா அக்கம் பக்கத்தில் இருக்கிற பெண்களை அழைச்சி மஞ்சள் குங்குமம், ஏதாவது ஒரு இனிப்பு சாக்லேட் ஒரு பேக்கெட் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு ஒரு சாக்லேட் கூட கொடுக்கலாங்க. நான் அப்படி தான் பண்ணுறேன்.
ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தீபம் ஏற்றி முடித்தோடனே பக்கத்தில் இருக்கிறவங்க தீபம் ஏற்றிட்டு எல்லாம் முடிச்சுட்டு வெளியே போனால் யார் அக்கம் பக்கத்தில் போகிறாங்களோ இல்லை ரோட்டில் போகிறாங்களோ அவங்கள அழைச்சி மஞ்சள் குங்குமம் கொடுத்து அவங்க கையினால் ஆசீர்வாதம் வாங்கிப்பாங்க. இப்போ வரைக்குமே அதை நான் தொடர்ந்து செஞ்சிட்ருக்குறேங்க. இப்போது இந்த வீடியோவோட மிக முக்கியமான பகுதிக்கு வரோம். பலருக்கும் ஆடி மாதத்தில் பெரிய லெவலில் பூஜைகள் செய்ய நேரம் இருக்காது. அவங்களுக்காக நம்மளுடைய முன்னோர்கள் பயன்படுத்திய ஆனால் இப்போ பலரும் மறந்து போன ஒரு மிக முக்கிய எளிமையான மகாலட்சுமி வசிய வழிபாடு. அது என்ன மகாலட்சுமி வசிய வழிபாடு அப்படின்னு தானே கேட்குறீங்க? அது உப்பு குங்கும தீபங்க. இதை ஆடி முதல் நாள் ஜூலை 17 பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஏற்றலாம். பிரம்ம முகூர்த்த நேரம் 4:30 to 6 அந்த டைமில் ஏற்றலாம். அந்த டைம் முடியல அப்படின்றவங்க 5:30 மணி முதல் 6 மணிக்குள்ளே இந்த தீபம் ஏற்றலாம். அதுவும் முடியல அப்படின்னா வெள்ளிக்கிழமை சுக்கிர உரையில் 6 to 7 இந்த டைமில் ஏற்றலாங்க. இந்த டைம் எதுவுமே எங்களுக்கு செட் ஆகாது அப்படின்னு நினைக்கிறவங்க மாலை 6 மணிக்கு உங்கள் பூஜை அறையில் இந்த தீபத்தை ஏற்றணுங்க. இந்த மகாலட்சுமி வசிய வழிபாடு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் கல்லுப்பு, குங்குமம், அகல் விளக்கு. இது தாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். பொதுவாக வெள்ளிக்கிழமையில கல்லுப்பு வீட்டுக்கு வாங்கிட்டு வர்றது மகாலட்சுமி வீட்டுக்கு அடிச்சிட்டு வர்றதுக்கு சமம். அதுவும் ஆடி மாதம் முதல் நாள் எப்போ தீபம் ஏற்ற போகிறீங்க, இப்போ 4:30 தீபம் ஏற்ற போகிறீங்க அப்படின்னா அப்போ கல்லுப்பு வாங்க முடியாது. அப்போ புதுசாக உங்ககிட்ட கல்லுப்பு பாக்கெட் இருந்தால் அதை பயன்படுத்திக்கோங்க. இல்லை வியாழக்கிழமையை கூட வாங்கி வச்சுட்டு வெள்ளிக்கிழமை இந்த தீபத்தை ஏற்றலாங்க. இல்லை 6 to 7 சுக்கிர உரையில் ஏற்ற போகிறீங்க அப்படின்னா 6 மணிக்கெல்லாம் கடைகள் திறந்திருக்கும், அப்போ வாங்கிட்டு வந்து ஏற்றலாம். மாலை 6 மணிக்கு மேலே ஏற்றுட்டிங்கன்னா ஒரு பிரச்சனை இல்லைங்க, கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து இந்த தீபத்தை ஏற்றலாங்க. இப்போது சின்னதாக ஒரு தட்டு அப்படி இல்லைன்னா இலையை எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கைப்பிடி சுத்தமான கல்லுப்பை, புதுசாக வாங்கிட்டு வந்த கல்லுப்பை ஒரு குவியல் மாதிரி வைங்க. ஆன்மீகத்தில் கல்லுப்புங்கிறது நெகட்டிவ் எனர்ஜியை உறிஞ்சி பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்குற மகாலட்சுமியோட அம்சம். அந்த தீபம் எப்படி ஏற்றுறது அப்படின்னு நான் டெமோ வீடியோலாம் எதுவும் எடுக்கலைங்க. ஃபர்ஸ்ட் டைம் நான் ஆடி மாதம் முதல் நாள் செய்ய போகிறேன். செய்யறதுக்கு முன்னாடி எப்படி செய்யணும் அப்படின்றத உங்களோட நான் சொல்லிடுறேங்க. உங்களுக்கு விருப்பம் இருக்குது, நம்பிக்கை இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாங்க. இது என்னுடைய குலதெய்வ சொம்புங்க. குலதெய்வத்துக்கு அப்படின்னு தனியாக ஒரு சொம்பு வச்சு அந்த சொம்பில் சுத்தமான தண்ணி, கொஞ்சம் பச்சை கற்பூரம், ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு, ₹1 நாணயம் எப்போவுமே வழிபாடு செய்கிறதுங்க. இப்போவுமே இந்த கலச சொம்பு என்னுடைய வீட்டில் இருக்குங்க. அதுக்கு முன்னாடி சொல்ல மறந்துட்டேங்க, இதெல்லாம் செய்கிறதுக்கு முன்னாடி முதல்ல விநாயகர் பெருமானையும் நம்ம வழிபாடு செஞ்சிடணுங்க. எந்த பூஜை செஞ்சாலுமே முதல்ல விநாயகர் பெருமானையும் குலதெய்வத்தையும் மனசார வழிபாடு செஞ்சுட்டு தான் அடுத்த பூஜை நம்ம செய்யணும். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இப்போ மகாலட்சுமி வசிய தீபம் ஏற்றத்துக்கு உப்பு வாங்கிட்டு வந்தோம். ஒரு தட்டு மேலே உப்பை நிரப்பிட்டோம். அந்த உப்புக்கு நடுவில் சின்னதாக ஒரு குவியல் மாதிரி பண்ணிவிட்டு அதில் நல்ல சுத்தமான தாழம்பு குங்குமத்தை வச்சுருங்க. அந்த குங்குமத்துக்கு மேலே புதுசாக வாங்கின ஒரு அகல் விளக்கு, இதுக்கு புதுசாக வாங்கின அகல் விளக்கு தாங்க நம்ம பயன்படுத்தணும். அந்த அகல் விளக்கை சுத்தமாக கழுவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க. அந்த விளக்குக்குள்ளே நெய் அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றுங்க. தீபம் ஏற்றுறதுக்கு முன்னாடி அந்த தீபத்துக்குள்ளே கொஞ்சம் பச்சை கற்பூரமும் 2 கல்கண்டும் சேர்த்துக்கோங்க. அந்த தீபம் கிழக்கு அல்லது வடக்கு நோக்கி இருக்கணுங்க. இதை ஏற்றிட்டு தீப ஒளியை பார்த்து, ஏன்னா அந்த தீப ஒளியில் அன்னை பராசக்தி ஆவாகனமாகி இருக்காங்க அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு என் வீட்டு வறுமை கண் திருஷ்டி எல்லாம் நீங்கி லக்ஷ்மி கடாட்சம் பெருகணும்னு உங்கள் குலதெய்வத்துடைய பேரை 108 முறை மனசுக்குள்ளே சொல்லுங்கள். மறுநாள் காலையில் அந்த விளக்கை எடுத்துட்டு குங்குமம் கலந்த அந்த கல்லுப்பை ஒரு வாளி தண்ணியில் கரைச்சி வீட்டு நிலவாசலில் தெளிக்கலாம். இல்லை வீட்டு ஃபுல்லாக கூட துடைக்கலாங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா கெட்ட சக்தியும் காணாமல் போயிடுங்க. முதல் நாள் ஆடி முதல் நாள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஆடி மாதம் முழுவதுமே அம்மனுடைய அருள் பரிபூரணமாக நம்ம வீட்டில் இருக்கிறதா ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நமக்குள்ளே வந்துடுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி உங்கள் வீட்டு பணப்பெட்டியில் பணம் எப்போவும் தங்க வைக்கக்கூடிய ஒரு எளிய ஆடி மாத தாந்திரீக ரகசியத்தை இப்போ பார்க்கலாம். ஆடி முதல் நாள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு உங்கள் வீட்டு சமையல் அறையில் இருக்கிற உப்பு ஜாடியில் கல்லுப்படியில் ஒரே ஒரு ₹1 நாணயத்தையும் அதுக்கு மேலே ஒரு சின்ன துண்டு வசம்பையும் போட்டு வைங்க. அதுக்கப்புறம் அதுக்கு மேலே கல்லுப்பு கொட்டி நிரப்பிடுங்க. நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். தெரியாத ஒரு சில பேர் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மெத்தடை செய்ய போகிறோம் அப்படின்னா பொதுவாகவே கல்லுப்பை கண்ணாடி இல்லாட்டி பீங்கான் இல்லைனா மண் பவுலில் கூட போட்டு வைக்கலாங்க. பிளாஸ்டிக்கில் ஒருபோதும் கல்லுப்பை போட்டு வைக்காதீங்க. கல்லுப்பு நிரப்புறதுக்கு முன்னாடி ₹1 நாணயம், ஒரு வசம்பு இல்லைனா ₹1 நாணயம் ரியாக்ட் ஆகும் அப்படின்னு நினச்சிங்களா ஒரு துண்டு மஞ்சள், அது விரலி மஞ்சளாக இருந்தாலும் சரி குண்டு மஞ்சளாக இருந்தாலும் சரி போட்டு அதுக்கு மேலே கல்லுப்பை நிரப்பி வைங்க. அது நீங்கள் எடுக்கணுன்ற அவசியம் கிடையாதுங்க. 6 மாதம் இல்லைங்க, 1 வருஷம் வரைக்கும் கூட அப்படியே இருக்கலாம். அதுக்கு மேலே உப்பு குறையாமல் நிரப்பிக்கிட்டே வரணுங்க. நான் இந்த மெத்தடை கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமாக
ஃபாலோ பண்ணிட்டு வரேன். நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பாங்க. இதுவரையும் செய்யாதவங்க ஆடி முதல் நாள் செய்யுங்க. தாந்திரிக சாஸ்திரப்படி உப்பும் வசமும் சேரும்போது அங்கே ஒரு வசிய ஈர்ப்பு ஏற்படுங்க. இது உங்கள் வீட்டு சமையல் அறையில் அன்னபூரணியோட அருளையும் பணப்பட்டியில் லக்ஷ்மி கடாட்சத்தையும் வற்றாமல் நிலைக்க செய்யுங்க. இந்த ஆடி முதல் நாள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இதை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக முயற்சி செஞ்சு பாருங்க. இந்த ஆடி மாதம் உங்கள் எல்லாருடைய வாழ்விலும் வறுமை நீங்கி செல்வமும் செல்வாக்கும் பெருக என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அன்னையோட அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டுங்க. இப்போ நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வரும், நான் முதல் நாள் பீரியட் ஆகிட்டேன், நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. வீட்டில் வேறு யாராவது பெண்கள் இருந்தால் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். அப்படி யாருமே இல்லைங்க, நான் மட்டும்தான் இருக்கிறனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. ஒரு 3 நாளோ 5 நாளோ நீங்கள் என்னைக்கு பூஜை அறைக்கு போகிறீங்களோ அன்னையிலேருந்து தான் நீங்கள் ஆடி மாதம் முதல் வழிபாட்டை செய்ய போகிறீங்க. அன்னைக்கு கூட இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாங்க. அது வெள்ளிக்கிழமையாக தான் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. என்னைக்கு போகிறீங்களோ, செவ்வாய்க்கிழமையோ புதன்கிழமையோ வியாழக்கிழமையோ என்னைக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் பூஜை ரூமுக்கு போகிறீங்களோ ஆடி மாதம் அன்னைக்கு இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்லது நடக்குங்க. நான் சொன்ன இந்த ஆடி மாத குறிப்புகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. உப்பை வச்சு நீங்கள் செய்ய போகிற இந்த வழிபாட்டோட அனுபவத்தை அப்புறமா கமெண்ட்டில் சொல்லுங்கள். முக்கியமான விஷயம், இது எதுவுமே கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு விருப்பம் இருக்குது, நம்பிக்கை இருக்குது அப்படின்னா மட்டும் செய்யுங்க. நம்பிக்கை இல்லைன்னா செய்யாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.